சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப சோர்வா வராங்க. முகமெல்லாம் பார்த்தா ரொம்ப வாடி போய் இருக்கு. சேது பார்க்குறாரு. என்ன வரும்போதே அந்த வாய் அடிப்பா, இன்னைக்கு என்ன ஆச்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சேது அவருக்கு தேவையான நைட்டு சாப்பாட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி வந்ததும் உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்ததும் பார்த்தா வயிறெல்லாம் வலிக்குது. வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஐயோ வயிறு வலிக்குதே, என்ன இந்த மாதிரி நேரத்தில் வயிறெல்லாம் வலிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிச்சனுக்கு வந்து தண்ணியை சுட வச்சு எல்லாம் குடிச்சு பார்க்குறாங்க. ஆனால் வயிறு வலி நிற்கலை. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா தமிழ்ச்செல்வி வாந்தி எடுக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. தமிழ்ச்செல்வி வாந்தி எடுக்கிறதா பார்த்ததும் சேது வேகமாக வந்து ஏய் என்னாச்சு, இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு வரும்போதே உன் முகம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போ வாந்தி வேற எடுக்கிற, என்னாச்சு உடம்புக்கு, எதுவும் சரியில்லையா, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. தெரியலங்க, மதியம் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையான்னு தெரியல, 2 நாளாக மதியம் கேண்டீன் சாப்பாடு தான் சாப்பிட்டேன், அதில் எதுவும் சேரலையான்னு தெரியல, வயிறெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துது, வாந்தி வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தா வாந்தி எடுக்கிறாங்க. அதை பார்த்தா சேது கையில் ஏந்த ஆரம்பிச்சிடறாரு. சேது கையில் பார்த்தா தமிழ்ச்செல்வி வாந்தி எடுத்து முடிச்சதும் சரி நீ இங்கேயே உட்காரு, நான் போயிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ளே போயிட்டு கையை எல்லாம் கழுவிட்டு வாராரு. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்ச்செல்வியால் வயிறு வலியை தாங்கவே முடியலை, ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பம் பார்த்தா நைட்டு நேரம் ரொம்ப இருட்டா வேற இருக்கு, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கார் எடுத்துட்டு வராரு. நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் கார்ல ஏறிடுறாங்க. சேது தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்வியை செக் பண்றாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் தெரியல டாக்டர், 2 நாளாக மத்தியான நேரத்தில் கேண்டீன் சாப்பாடு தான் சாப்பிட்டேன், இப்போ திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குது, வாமிட்டும் அதிகமாக வருது, 2 மாதம் பிரெக்னண்டாக வேற இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்லவும் சரிம்மா என்னன்னு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா தமிழ்ச்செல்வியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல தமிழ்ச்செல்விக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமா, இந்த மாதிரி நேரத்தில் கடையில் எல்லாம் சாப்பிடவே கூடாது, முக்கியமாக கேண்டீன் சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ காலேஜ் படிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமாம் டாக்டர், காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒரு 2 நாளாக தான் கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதுதான் சேரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் அதுதாம்மா கரெக்டு, உனக்கு கேண்டீன் சாப்பாடு தான் ஒத்துக்கலை, இந்த மாதிரி நேரத்தில் ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டிலேயே சமைச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை போடு சரியாயிரும், வயிறு வலிக்கான மாத்திரை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சேதுவை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் பிரெக்னண்டாக இருக்கிற நேரத்தில் உங்கள் ஒய்ஃபை நல்லா கவனிச்சுக்கிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரி டாக்டர், சரி கவனிச்சுக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தலைய ஆட்டுறாரு. சரி இனிமேலாச்சும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் தமிழ்ச்செல்வியும் சேதும் பார்த்தா காரில் வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்போதான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு நான் எக்கேடோ கெட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே, என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும் ஆமாண்டி எனக்கு இதெல்லாம் தேவைதான், வயிறு வலியில் துடிச்சிட்டு கிடந்தேல, உன்னை அப்படியே விட்டுருக்கணும், அதை விட்டு போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன் பார்த்தியா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், வயிறு வலி எல்லாம் சரியானதும் பேச்ச பார்த்தியா இவளுக்கு 8 ஊருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என் மேலதான் உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதுல்ல, என்னதான் வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன திடுத்துப்புன்னு நான் வாந்தி எடுக்கவும் வாந்தியெல்லாம் கையில் ஏந்துறது என்ன, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிக்கிறது என்ன திடீர் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும் நீ என் கூட இருக்கியே, நீ சொன்ன அதே கோர்ட்டு தான்,
உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் சட்டையை தானே பிடிப்பாங்க, நான் தானே பதில் சொல்லணும். ஏதோ நான் தான் உன்னை ஏதோ பண்ணிட்ட மாதிரி என்கிட்ட தான் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. போதா குறைக்கு அந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். உனக்கு என்ன ஆனாலும் என்னையே தான் கேள்வி கேட்பானுங்க. நான் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே தான் பழிய போடுவானுங்க. இது எனக்கு தேவையா? அதனால தான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணியிருப்பேன். ஒரு மனிதாபிமானத்தில் தான் உன்னை இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி அக்கறை கிக்கரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ரொம்பத்தான் ஓவராக ஃபிகு பண்ணுறீங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே என் மேலே இருக்கிற கோபம் எல்லாம் குறைஞ்சி நீங்களே வந்து என்கிட்ட பேசத்தான் போகிறீங்க. அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க.